வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய விவகாரம் முந்தானாலே கோர்ட்டில் சொல்லிட்டாங்க நீதிபதி. இது பெண் சம்பந்தப்பட்ட விஷயம், இது யாரும் பெருசுபடுத்தாதீங்க. ஏன்னா பெண்ணுக்கு இரு வாழ்க்கை உண்டு. ஆணுக்கு ஒரு வாழ்க்கை, பெண்ணுக்கு இரு வாழ்க்கை. நாளைக்கு கல்யாண காட்சி அப்படிங்க வரக்கூடிய சமயத்துல ஒருத்தன் எப்படி கட்டிக்குவான், அவன் பல கேள்விகள் கேட்பான். காதலிச்ச ஏதோ ஒரு ஆணோடு அவர் ஒரு தன்னிச்சையாக இருந்தால் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல தான் இந்த விஷயமா நடந்திருக்கு. ஞானசேகரன் அப்படிங்கிற பாலியல் வன்கொடுமை செய்தார் அப்படின்னு கான்செப்ட். ஒருவேளை அந்த நபரே யாரை அவர் காதலித்தாரோ, அந்த மாணவி காதலித்தார், அந்த நபரே நீ வேணான்னு சொல்லி போட்டு பிற்காலத்துல வரும் காலத்துல விட்டுட்டார்னு வைங்க, அந்த பெண்ணோட நிலைமை என்ன? ஏன்னா ஆணுடைய மனசு எந்த நேரத்திலையும் மாறும். இது பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை அடுத்த எவ்வாறு கல்யாணம் செய்வான் அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கு. ஏன்னா எல்லா வகையிலையும் பார்க்கணும். இது ஒரு சின்ன பிரச்சனை ஊதி பெரிதாக்கப்பட்டு விட்டது, அவ்வளவுதான். இது மாதிரி எத்தனையோ பிரச்சனை இருக்கு. முந்தா நாள் கூட ஓசூர் ஒரு கிழவி கூட ஒரு பாலியல் வன்கொடுமை, அப்புறம் மற்றபடி ஒரு 7 வயது சிறுமின்னு சொல்லிட்டு நிறைய அடிக்கிட்டே போலாம். இது டெய்லி நடந்துகிட்டு தான் இருக்கு. இது ஒன்றும் பெரிய ஒரு புதிய விஷயம்லாம் சொல்ல முடியாது. இது சட்டத்துக்கு புறமான குற்றம், அதுல மாற்று கருத்து இல்லை. பட் புதிய விஷயமெல்லாம் கிடையாது. இதை பெருசுபடுத்தாதீர்கள்னு சொல்லி போட்டு முந்தானையிலே சொல்லிட்டாங்க நீதிபதி ஐயா. ஆமா, இது ஏன் அரசியல் பண்றீங்க? பெண்களை பாதுகாக்கணுமா? நீங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களை பாதுகாருங்க. ஆணும் பெண்ணும் ஆமா இருவரும் சரிசமம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்க ஒத்துழைக்கின்றீர்களா? என்ன இதெல்லாம் ஏற்றுக்க முடியவே நினைச்சு போட்டு பாமக இதே மாதிரி போராட்டம் சம்பந்தப்பட்ட வகையில தடை விதித்தார்கள். ஆமா, போலீஸார் அந்த மாதிரி கூட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு உடனே அவங்க கோர்ட்ல கேஸ் போட்டு மற்றபடி பார்த்தாங்க. அப்பவே நீதிபதி சொல்லிட்டார், இதுக்கெல்லாம் தேவையே கிடையாது. இதுக்கு எதுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்றீங்க? அதனால ஏற்றுக்கொள்ள முடியும், இதுக்கு நான் அனுமதி தர முடியாது சொல்லிட்டேன். அதே மாதிரிதான் சீமான் அன்னைக்கு அவங்க கட்சி சார்பில் ஒரு 3-4 நாளைக்கு முன்னால அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில் அவர்களும் போராட்டம். நேற்று பாஜக சார்புள்ள நடிகை குஷ்பு மதுரையில தடையை மீறி போராட்டம். முந்தா நாள் தான் பேசுறார், நான் கண்ணகி 38 வருடமாக நான் கண்ணையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அவருக்கு தான் தெரியும். மற்றபடி கையில் சிலம்பை வைத்துக் கொண்டு மதுரையில் நேற்று போராட்டம். குஷ்பு பேசியிருக்கிறாரு. இறங்கின உடனே அவருக்காகவே பலவிதமான கூட்டங்கள் கூடியிருக்கிறாங்க. போயிட்டு இருந்த மக்கள் எல்லாம் சிம்மக்கல்ல மதுரையில போயிட்டு இருந்த மக்கள் குஷ்பு வந்திருக்கான்னு சொல்றோட எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறதுக்காகவும் அவரோட போட்டோ எடுத்துக்கொள்ளவும் மற்றபடி அவரை பார்ப்பதற்காகவும் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதுல கூடின கூட்டம் தான் அதிகமா இருந்திருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவலா போயிருக்கு. மற்றபடி பாஜகவுக்கு கூட்டம் கூடவில்லை. இதே மகளிர் அணி மாநில தலைவி உமாரதி அவர் தலைமையில மட்டும் உங்களுக்கு கூட்டம் நடந்திருக்கட்டுமே, யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு 50 பேர் 60 பேர் தான். ஆனா நடிகை குஷ்பு கலந்து கொள்கிறார் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு 500-1000 பேருக்கு மேல கூடியிருக்கிறாங்க. அதுல 300 சில பேர் அரெஸ்ட் பண்ணி சும்மா ஒரு சாயங்காலம் விட்டுருவாங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு சென்டிமெண்டா அரெஸ்ட் பண்ணுவாங்க. தடையை மீறி நீங்கள் கூட்டம் கூடியீர்கள், போராட்டம் செய்தீர்கள் அப்படின்னு கான்செப்ட் பண்ணி அப்புறம் அதுக்கு பின்னால அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் சாயங்காலமா ஒரு திருமண மண்டபத்திலே மற்றபடி ஒரு பள்ளிக்கூடத்திலே வச்சு விட்டுருவாங்க. இது அவங்களுக்கு தெரியும், போலீஸாருக்கு தெரியும். ஆனால் இதை ஒரு அடையாள சின்னமாக வேண்டுமென்றே நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கட்சியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேற்று நடந்தது பாஜக நடிகை குஷ்பு வச்சு பண்ணிருக்கிறாங்க. நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? நீதிபதி சொன்னாங்களா இல்லையா? மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாஜகவுடைய சம்பந்தப்பட்ட அந்த கட்சி நேற்று நடந்திருக்கிறாங்க மதுரை. அது என்ன சொல்லியிருக்காங்க? மதுரை டு சென்னை வரைக்கும் பேரணியா? இது நடக்கிற காரியமா? இது
எல்லாம் யார்கிட்ட காது குத்துற விஷயம். மதுரை டு சென்னை வரைக்கும் பேரணியா? நடிகை குஷ்பு உண்மையில் நடந்துருவாங்களா? இல்ல மகளிர் அணி மாநில தலைவி உமாரதி நடந்துருவாரா? இல்ல எத்தனை பெண்கள் நடந்து விடுவார்கள் மதுரை டு சென்னை பேரணியா? என்ன சும்மா ஒரு ஒரு ஜகஜால வித்தை. மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து உல்டா புல்டா கேஸ். அது எல்லாத்துக்கும் தெரியும், போலீஸாருக்கும் தெரியும், யார் போராட்டம் பண்ணுகிறார்கள் அந்த கட்சிக்காரர்களுக்கும் தெரியும். ரைட், ஓகே, இருந்தாங்க, ரைட், அதோட முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் வந்து இது எதற்காக அப்படிங்கிற கேள்வி வேண்டாம் சொல்லிட்டு நீதிபதி அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி கண்டிஷன் போட்டாங்க. பாமகவும் கண்டிஷன் போட்டாங்க, அவங்க போராட்டம் பண்ணவில்லை. மறுபடி வந்து பாஜக தடை மீறி போராட்டம் அப்படிங்கிற கான்செப்ட்ல அது நேற்று நடத்திருக்கிறாங்க. மற்றபடி கையில் சிலம்பு எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வந்திருக்குது. மதுரை சிலப்பதிகாரத்தின் காவியத்தின் அடிப்படையில வந்து மதுரை வந்து கண்ணகி எரித்தார், தன் கணவனை வந்து கொன்று விட்டான் பாண்டிய மன்னன் அப்படிங்கிறதுனால மதுரை எரித்தாள் அப்படிங்கிறது ஒரு காவிய வரலாறு. அதன் அடிப்படையில வந்து கையில சிலம்ப வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவாக நடந்து கொண்டிருக்கிற திமுக அரசுக்கு எதிராக ரைட்டு ஒதுக்கி. இதே மாதிரி எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சீண்டல்களுக்கு நீங்க போராடி இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? உங்களுடைய பாஜகவிலே எடுத்துங்க, தமிழகத்தில் எத்தனை பாலியல் வன்கொடுமைகள். காயத்ரி ரகுராம் அவர் சொல்லாத கதையா? ஏன் இந்த திருச்சி சூர்யா டெய்ஸி ஆபாச ஆடியோ, அதுக்கு வந்து குஷ்பு வந்து கையில் சிலம்போடு போராடினாரா? ஏன் இந்த கேடி ராகவன் படுக்கையறையில பலான விஷயங்களை பண்ணினார், அதுக்கு வந்து குஷ்பு வந்து போராடினாரா? அப்புறம் சசிகலா புஷ்பா பிளஸ் மணிகண்டன் அந்த ஒரு ஏதோ ஒரு நிகழ்வுல வந்து அப்படியே கையை தடவுறார், அப்படியே போகுது. ஏன் நம்ம கர்நாடக எடியூரப்பா ஒரு குழந்தை ஏதோ வேலைன்னு வந்திருக்கிறாங்க, ஆமா, ஏதோ பாலியல் வன்கொடுமை பாலியல் சீண்டல் பண்ணி விட்டதாக அந்த அம்மா புகார் பண்ணிட்டாங்க, ரைட். அப்புறம் அந்த அம்மா மர்மமான முறையில் இறந்து விட்டார். கேட்டா வந்து கேன்சர் அப்படிங்கிற கான்செப்ட். இன்னைக்கு அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏன் அதை எடுத்து பாஜக நடிகை குஷ்பு போராட வேண்டியதானே? நேற்று பேட்டி கொடுக்கக்கூடிய சமயத்துல நான் பாஜகவாக வரவில்லை, நான் ஒரு பெண்ணாக வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்றீங்க. அதே பெண்ணாக நீங்க எடியூரப்பாவுக்கு ஆப்போசிட்டா வந்து கர்நாடகாவில் போராடலாமே. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அம்மா இறந்துட்டாங்க, ரைட், ஓகே, முடிஞ்சு போச்சு. நீங்க போய் ஒரு அம்மாவாக அந்த பெண்ணுக்கு போராடலாமே, எடியூரப்பாவை சிறைச்சாலையில உள்ள தள்ளலாமே. இன்னைக்கு எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணியாச்சு, இன்னும் எந்த ஒரு விஷயம் நடக்கலையா? இல்லை, இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. அது என்ன அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு மட்டும் ஒரு ஆதரவு, அதே மாதிரி பல விஷயங்கள். அது இதுல தேசிய மகளிரான உறுப்பினர் இருக்கக்கூடிய சமயத்தில் எத்தனையோ நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த மன்சூர் அலிகான் திரிசா மேட்டரை மட்டும் பெருசா எடுத்து பேசினார் நடிகை குஷ்பு. ஆமா, அது நான் செய்யவில்லை, எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அது வேண்டுமென்று எடுத்து அப்புறம் அந்த தேசிய மகளிரான உறுப்பினர் ஒரு 5-6 மாசம் இருந்து அவரே ராஜினாமா பண்ணிட்டார். அவருக்கு பிடிக்கல. அது மாதிரிதான் இதுவும். அதாவது போராட்டம் பண்ண வேண்டியது ரைட்டு. கையில் சிலம்பு எதற்கு? அதே நேரத்தில் நான் கண்ணகி 38 வருடங்களாக நான் கண்ணகியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இல்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகப்படியா இல்லையா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. கண்ணகி என்பது கற்புக்கரசியினுடைய ஒரு வெளிப்பாடு, அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். கற்புக்கரசி, கற்பு நெறி அப்படிங்கிற கான்செப்ட் கண்ணகியை வந்து ஒரு அடையாளமாக அன்றிலிருந்து இன்று வரை இந்த நம்முடைய தமிழ் சமூகம் சொல்லி கொண்டிருக்கிறது. கண்ணகிக்கு குஷ்புக்கும் கற்பு நெறிக்கும் குஷ்புக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஒரு நடிகை. அவர் எத்தனை பேர் தொட்டு தழுவி நடித்திருப்பார், எத்தனை பேர் டூயட் பாடியிருப்பார், குத்தாட்டம் போட்டிருப்பார். கண்ணகி அப்படி போட்டாங்களா? மதுரையை எரித்தார். மதுரையில வந்து சிலம்பை நோக்கி தூக்கித்தான் போராட்டம் பண்ண முடிஞ்ச மதுரை எரிக்க முடிஞ்சதா? நீங்கள் சொன்னால் மதுரை எரிந்து விடுமா? அதுதான் கற்பு நெறிங்கிறது. கண்ணை காட்டினோட பத்திக்கிட்டு எரிஞ்சது மதுரை. அது கண்ணகிக்கு தான் முடியும், குஷ்பு ஆட முடியாது. ஆமா, குஷ்பு யார் என்பது சினிமா உலகத்துக்கு தெரியும். அவர் ஒரு நடிகை. ஆமா, கற்பு நெறி என்றால் என்ன? ஒரு ஆணோடு ஒரு பெண், அவ்வளவுதான். ஒரு பெண்ணோடு ஒரு ஆண், முடிஞ்சு போச்சு. இன்னொரு ஆணை வந்து அந்த பெண் தொடவே கூடாது. ஆமா, ஒரு புராண கதை கூட உண்டு. அதாவது ஒரு பெண் வந்து கற்பு நெறியோடு உள்ள பெண் வந்து கடவுளை வேண்டி
மண்ணை தொட்டு ஒரு பானை செய்கிறார். செய்து வந்து அதை தண்ணி கொண்டு போயிட்டே இருக்கு. ஏத்த மாதிரி ஒரு ஆண் வந்த உடனே டக்குன்னு அந்த நிமிஷத்துல வந்து ஒரு ஆசை வெளிப்பட்டுருது. உடனே அந்த மண்ணை பானையாக செய்து அது தண்ணீர் கொண்டு சென்ற அந்த மண்பானை வந்து அப்படியே உடஞ்சி தண்ணியா கீழே ஓடிடுது. முடிஞ்சு கொஞ்ச நேரத்தை நொறுங்கி சின்னாபிடம் ஆயிடுது. இதான் கற்பனைங்கிறது. இந்த அடிப்படையில வந்து நடிகை குஷ்புவுக்கு அந்த நிலைப்பாடு உண்டா? எத்தனை ஆணை தொட்டு பாடி இருப்பார், தனிவி டூயட் பாடி இருப்பார், எத்தனை ஆணோடு சேர்ந்து நடித்திருப்பார். கண்ணகி அப்படிங்கிற வார்த்தைக்கு மதுரையில் சிலம்பை வைத்து கொண்டு போராடுவது என்ன இது இருக்கு? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா கேப்பல நெய்வெடின்னு அர்த்தமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் வந்து பாஜகவுடைய மிகப்பெரிய ஒரு நாடகம். அது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலுமே கூட இந்த அளவுக்கு ஒரு எமோஷனா பண்ணக்கூடிய அளவுக்கு இதுல என்ன விஷயம் இருக்கு? இதே மாதிரி வந்து பொள்ளாச்சி அந்த அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில எத்தனை பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டார்கள். அண்ணா விடு, அண்ணா விட்டுருண்ணா, அண்ணா வலிக்குதுண்ணா விட்டுருண்ணா. அதை கேட்டாலே நமக்கு மனசு வலிக்குது. இன்னைக்கு அதுக்கெல்லாம் வந்து பாஜக நடிகை குஷ்பு போராடினாரா? என்ன ஆச்சு? அந்த கேஸ் என்ன ஆச்சு? எடப்பாடி இன்னைக்கு இருக்கிறார்ல, பொள்ளாச்சி ஜெயராம் இருக்கிறார்ல, அவர் வீட்டுக்கு முன்னால வந்து பாஜக போராடியதா? ஏன் போராடலாம? அவங்க கட்சிக்குள்ளே நாரி கிடக்குது. ஆமா, பாஜகவா இல்ல பாலியல் ஜல்சா கட்சியா அப்படின்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. நாங்க பேச மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சியா பாலியல் ஜல்சா கட்சியான்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவருக்கு எதிராக வந்து நடிகை குஷ்பு வந்து பாஜகவில் இருந்து கூட எந்த அளவுக்கு கட்சிக்குள்ளே போராடினார் அப்படிங்கிற பெரிய ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து நாடகம் என்பதெல்லாம் நாடகத்தோட மிக கீழ்த்தரமான ஒரு செயல். நடிகை குஷ்புலாம் வந்து இந்த அளவுக்கு தன்னை தரம் தாழ்த்தி கொள்வார் என்பது யாருமே எதிர்பாராத ஒன்று. அதே மாதிரிதான் அந்த 1000 ரூபாய் நோட்டுக்கு பிச்சை காசு அப்படின்னாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சம்பந்தப்பட்ட வகையில சம்பந்தம் இல்லாம பேட்டி கொடுத்து அவரை கட்சியை விட்டு நீக்க வச்சார். என்னத்தை சாதிச்சுட்டார் நடிகை குஷ்பு? ஒண்ணுமே கிடையாது. இல்ல நிக்க வச்சாங்களா? தமிழிசைக்கான 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னை மாவட்டம் நிக்க வச்சாங்க. தோத்துட்டாரு தமிழிசை. அதை விடுங்க. உங்களை வந்து சீண்டுனாருங்களா? போன வாரம் ஒரு ஆடியோ விடுறீங்க. ஆமா, என்னை கட்சி கீழே யாருமே கண்டுகொள்வதில்லை, யாருமே மதிப்பதில்லை, அண்ணாமலையும் கட்சி பிரபலம் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற. கட்சிக்காரங்களே உங்களை மதிக்கல, கட்சியில உள்ளவங்க மதிக்கல. ஆமா, இதை கேட்டவொன்னா அண்ணாமலை உள்ளவரை வச்சு கமலாலயத்துல பேட்டியை கொடுத்து இன்னைக்கு மதுரையில போராட்டம். ஏன்னா இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் கூட மக்களுக்கு தெரியும் நடிகை குஷ்பு யார் என்பது, உண்மையான கண்ணகி யார் என்பது, அவர் கையில் எதற்காக சிலம்பை எடுக்க வேண்டும்ங்கிற ஒரு விஷயம் அர்த்தத்தின் வெளிப்பாடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியும். ஆமா, மக்களுக்கு தெரியும். அதனால வந்து மக்களை ஏமாற்றிதான் விட முடியாது. இன்னைக்கு வந்து சிலம்பை வச்சுக்கிட்டு ஆடுனோம்னா எல்லா ஓட்டு விழுந்துருமா? விழாது. உண்மையான கண்ணகி அவங்களுக்கு வேணா ஓட்டு விடுவோம், நடிகை குஷ்புக்கு ஓட்டு விடுவார். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.